நீங்க போகிறதான சபை போதகர்களை துன்பப்படுத்தாதீங்க. வெசனப்பட்டு ஐயா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு கேட்டா உங்க குடும்பம் நாசமாயிடும். அந்த வீடியோவில் இந்த அம்மையார் பேசினதை கேட்டிருப்பீர்கள். குடும்பம் நாசமாகி போய்விடும் என்ற அந்த அம்மையார் ஒரு சபையிலிருந்து ஒரு போதகர் இப்படி பேசுகிறார். எவ்வளவு பாருங்க. அதையும் கூறிவிட்டு இது சாபம் நினைக்காதீங்க, இது சபிக்கிறதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு அந்த அம்மையார் கூறுகிறார். அப்படின்னா இப்போ குடும்பம் நாசமாகி போய்விடும் என்று சொல்வது வந்து சாபம் தானே, அது சபிக்கிறது தானே. ஆனால் அது சபிக்கிறதும் இல்லை, இது சாபமும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா பேசுகிறார் பாருங்கள். அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு ஒரு தந்திரம் இந்த அம்மாட்ட தெளிவாக விளங்குகிறது பாருங்கள். வந்து இந்த ஓநாய்கள் தான் வந்து சபையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த அம்மா வந்து எதற்காக இப்படி கோவப்படுகிறார்கள் என்றால் அதை நீங்கள் விசுவாசிகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இந்த அம்மாவை கொடுத்து யாராவது ஒருத்தன் ட்ரோல் பண்ணியிருந்திருப்பான். அடுத்ததாக ஒரு சபையில் இவங்க பண்ணுறது எதுவும் சரியில்லைன்னு சொல்லி ஒரு சபையில் எல்லாமே அவனாவது வெளியே போயிருப்பான். உடனே அவனை வந்து இப்படி சாபம் இல்லை 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 இன்னும் வார்த்தையை கூறிட்டு ஆனால் சாபத்தை கொடுக்காங்க. பார்த்துக்கிடுங்க. ஏன் அவன் வெளியே போனால் என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் நீங்கள் ட்ரால் பண்ணுற அளவுக்கு ஏன் நீங்கள் நடந்து கொள்கிறீங்க, அதெல்லாம் கொடுத்து நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? உங்களை எவனாவது கேள்வி கேட்டுட்டா, நீங்கள் பண்ண தப்பை எவனாவது கேள்வி கேட்டுட்டா, நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி எவனாவது சபையை விட்டு வெளியே விட்டுட்டா சாபம் இல்லை சாபம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்கீங்க. சில காட்டில் நீங்கள் தானே மோசமான போதகத்தை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அம்மையார் அவர்களே, எவ்வளவு தவறான போதனை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக நான் எச்சரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி என்று தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு சத்தியத்தை ட்ரோல் பண்ணி அவனா சத்தியத்தை சொன்னான்னா உங்களுக்கு நான் உங்களை நல்வழியில் படுத்தணும்னு நினைக்கிறவனை கொடுத்து நீங்கள் சபித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்தனுடைய போதகத்துக்கு எதிரான போதனை தானே நீங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்துக்கே அகைன்ஸ்டாக தானே நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிதான் என்று தானே கூறினார். உங்களை நல்வழிப்படுத்துகிறவர்கள் நீங்கள் சபித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி என்ன நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க? அப்படி சாபம் விடுற அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே கஷ்டமே பட்டாலும் சாபம் யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் தான் இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார். அப்படி நீங்கள் என்னம்மா கஷ்டப்பட்டுட்டீங்க? நீங்கள் வந்து இப்படி மேடையில் அப்படி ஏசி ரூமுக்குள்ளேருந்து இப்படி இப்படி இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம் கிடையாது. கிறிஸ்தவர்களே அதை புரிந்து கொள்ளுங்க. ஏதோ உங்களுக்கு கஷ்டம், இவங்க ஏதோ இப்போ 100 ஆடையும் 200 ஆடையும் வெயில் நின்று மேய்ச்ச மாதிரி எவனோ அதை வந்து ஒரு 100 ஆடை எவனோ கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி இவங்க வந்து சாபம் விட்டுருக்காங்க. நீங்கள் என்ன அந்த கஷ்டமாகப்படுறீங்க? மைக்கில் பிடிச்சிக்கிட்டு பேசுகிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாக வேதத்துக்கு அகேன்ஸ்டாக பண்ணிக்கிட்டு வேதத்துக்கு கரெக்டாக பண்ணுறவன ஃபுல்லாக சாபம் இருக்கீங்க. அதை நீங்கள் அம்மையாராக நீங்கள் தெளிவாக புரிந்து கொடுங்க. பிரியா ரூபஸ் அவர்களே, தெளிவாக நீங்கள் புரிந்து கொடுங்க. கிறிஸ்துவனுடைய போதனைக்கு எதிராக பேசாதீர்கள். இப்போ எதுக்கு அங்கே கோபம் வருது? அம்மையார் அவர்களே, எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது? உங்களுக்கு எதுக்கு கோபம் வருதுன்னு நான் சொல்லவா? உங்கள்ட்ட வருமானம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு 10 விசுவாசி போயிருப்பான். அந்த 10 விசுவாசி மூலமாக ஒரு லட்ச ரூபா காணிக்க வந்திருக்கும். இல்லை எவனாவது ஒருத்தன் ட்ரோல் பண்ணியிருப்பான், அது மூலமாக 10 விசுவாசி வெளியே போயிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு அங்கே கோபம் வருது. அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு கோபம் வருது? உங்களுக்கு வரக்கூடிய பணம் வரல, உடனே உங்களுக்கு கோபம் வந்துடுது. அந்த பணத்துக்கு தகுந்த வேலை நீங்கள் பார்க்கிங்களா? முதலாவது நான் கேட்கேன். அது மட்டும் இல்லாமல் வேதத்தை வச்சு வியாபாரம் பண்ணவா இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரு. நீங்கள் அத்தனை சபை மக்களையும் வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. காணிக்கைக்காகவும் இதுக்காகவும் அந்த சபை மக்களுக்கு ஒரு சத்தியத்தையும் சொல்லாமல், ஒரு சுவிசேஷத்தையும் சொல்லாமல், வேதத்துடைய சாராம்சத்தையும் வேதத்துடைய இதை போதனையும் நீங்கள் கொடுக்காம உங்களுக்கு அடிமையாக வைத்து கொண்டு இருக்கிறீங்க. வைத்துக்கிட்டு இப்படி அவங்கள பயமுறுத்தி, இப்போ எதுக்கு நம்ம பயமுறுத்துறது தெரியுமா? இப்படி பயமுறுத்தி இந்த விசுவாசிகளை வைத்துட்டேன்னா இனிமேல் எவனும் வெளியே போக மாட்டான். அப்போனா அவங்களுக்கு வருமானம் வந்துடும்ல. அதற்காக தான் இந்த பயமுறுத்துதல். அதனால் இந்த சத்தியத்தை கேட்குற அவங்க விசுவாசிங்கனாலும் சரி, யாருனாலும் சரி, நீங்கள் எந்த பயமுறுத்தலுக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு வெளியே போங்க. உங்களோட கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களை ஊழியம் வைப்பார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் அதை உணர்த்துவார். கர்த்தர் தம்மை நேசிக்கிறபடியால் உணர்த்துவார். அதைத்தான் இப்போ எங்கள் மூலமாக உங்களுக்கு உணர்த்துறாரு. இனிமேல் வந்து யாரையும் சபிக்காதீங்க. சபிக்கிறவர்கள் ஆசீர்வதி என்று தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உங்களுக்கு இப்போ உணர்த்தி கொண்டு இருக்கிறார். பிரியா ரூபஸ் அவர்களே, கடவுளுடைய வேதத்தில் வந்து விளையாடாதிருங்கள். நான் கிறிஸ்துவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு இப்போ எச்சரித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு இப்பொழுது கடவுள் இதன் நிமித்தமாக உணர்த்தி கொண்டு இருக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா வச்சு கொடுங்க, உடனே வந்து கடவுளை உணர்த்திடுவாராம். எப்படி பயமுறுத்துறாங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது நடந்துடும், உங்களுக்கு அது நடந்துடும், உங்களுக்கு இது நடந்துடும், ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா சரி, எனக்கு நீங்கள் அகேன்ஸ்டாக பேசுறீங்கன்னா சரி, உங்களுக்கு அது நடந்துடும், உங்களுக்கு இது நடந்துடும் அப்படின்னு எப்படி பயமுறுத்தி
இது எதற்காக இந்த பயமுறுத்துதல் இந்த அம்மா பயமுறுத்துகிறது என்றால் இனிமேல் அவன் சபையை விட்டு வெளியே போய் விடக்கூடாது. இந்த 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 வார்த்தையை கேட்கும்போது நம்ம விசுவாசி அவ்வளோ பேருக்கும் பயம் வந்துடும்லாம். ஐயோ அப்படின்னா அந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டேன்னா நமக்கு அது நடந்துடும் இது நடந்துடும் அந்த பயத்தோடையே நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய தந்திரம், இதுதான் இந்த ஓநாய்களுடைய தந்திரம். அதான் உங்களோட மூட நம்பிக்கை. இப்போ பாதி பேர் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறான்? இன்றைக்கி நான் சர்ச்சு போகலை அதனால தான் இது நடந்துட்டு, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகலை அதனால தான் வீட்டில் சண்டை நடந்துட்டு, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகல அதனால தான் இது நடந்துட்டுன்னு ஒரு மூட நம்பிக்கையில் தான் இப்போ பாதி விசுவாசிகள் சர்ச்சுக்கே போய்கிட்டு இருக்காங்க. இந்த மூட நம்பிக்கைகளை கரெக்டாக இவங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். நீ சர்ச்சுக்கு வரலன்னா உங்களுக்கு அது நடந்துடும் இது நடந்துடும் எவ்வளோ தந்திரமாக போதித்து இந்த விசுவாசிகளை அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிரியா ரூபஸ் அவர்களே, நீங்கள் தயவு கூர்ந்து இது கிறிஸ்துவனுடைய எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற அத்தனையும் உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி வரும் நீங்கள் மனம் திரும்பாத விடில். ஏனென்றால் நீங்கள் வேதத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தினோடையும் சத்தியத்தோடும் சத்திய வசனத்தோடையும் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த அந்த விசுவாசிகளாகிய அந்த ஆத்துமாக்களை நீங்கள் கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு தான் ரிவர்ஸ் ஆக போகுது. அதனால் அப்படி நடக்கக்கூடாது என்றால் தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட போதனைகளிலிருந்து பிரியா ரூபஸ் அவர்களை நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள். நீங்கள் தாவீது முழங்கால் போட்டார்ல, நீங்கள் என்ன இப்போ தப்பு பண்ணேன்னு நீங்கள் முழங்கால் போட்டு அழுது மனம் திரும்பி விசுவாசிகளை அடிமையாக வைப்பதை விட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை சர்ச்சில் போதியுங்கள். அதனால் கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சபை முதலாவது என்னவென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா சாராம்சத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வேதம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து இல்லை ஒரு சபைக்கு போனால் நீங்கள் கடவுளுக்குள்ளே வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு சபையாக உருவெடுக்கப்பட வேண்டும். அதுதான் வேதத்தின் புதிய ஏற்பாடனுடைய போதனை. ஆனால் அதை இவர்கள் செய்ய விட மாட்டார்கள். உங்களை போக விட மாட்டாங்க. உங்களை 80 வயசு வரைக்கும் அங்கேயே அடிமை வைத்து உங்கள்கிட்ட உள்ள பணத்தை ஃபுல்லாக கொள்ளையை அடிச்சுட்டு அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க. அவங்ககிட்ட வெளியே போகிறவங்கள அவங்க சபித்துருவாங்க. இது வேதத்தின் போதனை கிடையாது. வேதத்தின் போதனை என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் படித்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு சபையாக உருவெடுக்கப்பட வேண்டும். இதுதான் வேதத்தின் போதனை. இந்த போதனையை அவங்க கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொடுத்து அவங்களுக்கு காணிக்க போயிடும்ல, அவங்களுக்கு பணம் போயிடும்ல, அவங்க வியாபாரம் போயிடும்ல. அதுதான். அதனால் இவர்கள் அவ்வளவு பேரும் சபையை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. இவர் மாத்திரம் இல்லை, இவரை போன்ற நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர்களை போன்றவர்களிடத்தில் நீங்கள் யாராவது விசுவாசிகள் சிக்கி இருந்தால் தயவு கூர்ந்து இவர்களை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இது இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய எச்சரிக்கையாக உங்களுக்கு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது. அதனால் தயவு கூர்ந்து விசுவாசிகளை நீங்கள் மனம் திரும்புங்கள். இந்த பிரியா ரூபஸ் அவர்களை நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள். நன்றி.